தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா 27/6/2024 மற்றும் 1/7/2024 ஆகிய இரு நாட்களிலே 2 கிளாரிபிகேஷன் ஆர்டரை வெளியிட்டிருக்கிறது. GDS ஊழியருடைய இறப்புக்கு பின்னால் கருணை அடிப்படையிலே பணி வழங்குகின்ற பொழுது மருமகளுக்கும் பணி வழங்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து இந்த கிளாரிபிகேஷன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே GDS கம்பஷனட் என்கேஜ்மெண்ட் ஸ்கீம் 2023 என்பதை 14/6/2023 அன்று அஞ்சல் இலாக்கா வெளியிட்டது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ஆணைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளி புதிதாக ஒரு ஆணையாக 14/6/2023 வெளியிட்டது. அந்த முழுமையான விவரங்களை நம்முடைய அன்புடன் KVS யூடியூப் சேனலிலே மிக தெளிவாக அனைத்தையும் விளக்கி நாம் ஜூலை மாதத்திலே வெளியிட்டு இருக்கின்றோம். அதனை ஒருமுறை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நிச்சயம் அது பயனளிக்கும் என்று நம்புகின்றேன். அந்த ஆணையிலே ஒரு இறந்த ஊழியருடைய குடும்பம் என்பது என்னவென்றால், அதாவது டிபெண்டன்ட் ஆஃப் த ஃபேமிலி என்றால் என்னவென்றால், ஒரு GDS இறந்த அன்று கணவன் அல்லது மனைவி, அவர்கள் ஸ்பௌஸ். அடுத்ததாக மகன் அல்லது தத்தெடுக்கப்பட்ட மகன் அல்லது திருமணமான மகன். மூன்றாவது மகள், அதாவது தத்தெடுக்கப்பட்ட மகள், விவாகரத்து ஆன மகள் அல்லது நீதிமன்றத்தினால் தனிமைப்படுத்தப்பட்ட மகள், இவர்கள் அந்த விகிதத்திலே வருகின்றார்கள். அடுத்ததாக திருமணமாகாத மகள், திருமணமாகாத சகோதரன் அல்லது சகோதரி, அடுத்ததாக விடோடு டாக்டர் இல்ல, அதாவது விதவையான மருமகள், அடுத்தது விதவையான மகள் என்ற இந்த வரிசையிலே அவர்களுக்கு பரிசீலித்திட வேண்டும் என்று அந்த ஆணையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 14/6/2023 ஆணையிலே எந்த அடிப்படையிலே வழங்கிட வேண்டும் என்பதற்காக இப்படி அந்த வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். விதவையான அல்லது விவாகரத்து பெற்றவர்கள் மீண்டும் மறுமணம் செய்த பின்னாலும் கூட அவர்களுக்கு GDS பதவி கருணை அடிப்படையிலே வழங்குவதற்கு உரிமை பெற்றவர் ஆகிறார்கள் என்று இந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையின்படி கணவன் அல்லது மனைவி முதல் பிரியாரிட்டி, அதாவது முதல் உரிமை பெற்றவர்கள். இரண்டாவது, அந்த கணவன் அல்லது மனைவியால் யாராவது ஒருவரை நாமினேட் செய்திருந்தால் அவர்களுக்கு அந்த உரிமை. ஒருவேளை கணவன் அல்லது மனைவி யாரும் இல்லை என்றால் ஒரு ஃபேமிலி மெம்பர், மற்ற அனைவருடைய சம்மதத்துடன் ஒரு ஃபேமிலி மெம்பரை, ஒரு குடும்ப உறுப்பினரை அவர்கள் அடையாளம் காட்டலாம். அந்த 14/6/2023 ஆணையின்படி கோட்ட கண்காணிப்பாளரே இந்த கருணை அடிப்படையிலான இந்த நியமனங்களை வழங்குவதற்கு, அதாவது அந்த கமிட்டி ஆன் கம்பஷனட் என்கேஜ்மெண்டினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையிலே நியமனம் செய்வதற்கு உறுதி படைத்த அதிகாரியாக ஆகின்றார். இந்த ஆணைக்கு தற்பொழுது ஒரு திருத்தம் தரப்பட்டு இருக்கிறது. இந்த பேரா 2 நாம் தற்போதைய முன்னர் குறிப்பிட்டபடி இந்த குடும்பம் என்பதனுடைய தொடர்ச்சியாக கீழ்வற்று நாம் சொல்லக்கூடியவைகள் இன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மேரிடு டாட்டர், திருமணமான மகள், if she is dependent at the time of death of GDS, அதாவது அவர் அந்த GDS ஊழியர் இறந்த நேரத்திலே அவரை சார்ந்திருந்தால், அவர் அந்த குடும்பத்தை பாதுகாப்பதாக உறுதிமொழி அளித்திருந்தால், நிச்சயமாக அவருடைய மேரிடர் திருமணமாகியிருந்தாலும் அவருடைய மனுவினை பரிசீலித்திடலாம். அடுத்ததாக மேரிடு டாட்டர் இன்லா, திருமணமான மருமகள். ஒருவேளை அந்த இறந்த GDS ஊழியருடைய மகன் GDS ஆக பணிபுரிவதற்கு தகுதி பெறாமல் இருந்தால், அவருடைய மெடிக்கல் அல்லது மென்டல் கண்டிஷன் மூலமாக தகுதி பெறாமல் இருந்தால், அந்த நேரங்களிலே அவரது மருமகளையும் அந்த பதவிக்கு பரிசீலனை செய்திடலாம். அவைகளை தவிர குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு யாரையும் இந்த ரிலாக்ஸேஷன் கிரவுண்டிலே அதாவது சேர்க்கக்கூடாது என்று இந்த ஆணையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு மாநிலத்தினுடைய தலைமை அதிகாரி தான் இதை தீர்மானம் செய்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையானது 27/6/2024 வெளிவந்திருக்கிறது. இந்த ஆணையின்படி திருமணமான டாட்டர் இன்லா சேர்க்கப்பட்டிருக்கிறார். டாட்டர் இன்லா மகன் தகுதி படைத்தவராக இல்லை என்றால் மருமகளுக்கும் பணி வழங்கலாம் என்பது இந்த ஆணையிலே இருக்கக்கூடிய உத்தரவாகும். இரண்டாவது ஆணை 1/7/2024 அன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆணையிலே ஏற்கனவே மேரிடு டாட்டர், திருமணமான மகள் என்பது
குடும்பத்திலே சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் இந்த பதவி பெறுவதற்காக, அதாவது கருணை அடிப்படையிலே பதவி பெறுவதற்காக தகுதி படைத்தவர்களுடைய பட்டியலிலே திருமணமான மகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அதனால் இந்த 14/6/2023 பின்னர் திருமணமான மகளிருக்கு ஏதேனும் அவர்களுடைய விண்ணப்பமானது மறுக்கப்பட்டிருந்தால் அவைகள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு கருணை அடிப்படையிலே பணி வழங்கிட வேண்டும் என்று இந்த 1/7/2024 ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான திருத்தமாகும். 2 திருத்தங்கள். ஒன்று, டாக்டர் இன்லாவிற்கு, அதாவது மருமகளுக்கு கருணை அடிப்படையிலே பரிசீலிக்கலாம். இரண்டாவது, திருமணமான மகளுக்கு 14/6/2023 பின்னால் ஏதேனும் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அவைகள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு பணி வழங்கிட வேண்டும் என்கின்ற அந்த விளக்காணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன நண்பர்களே, நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு ஒரு வருத்தம். GDS ஊழியரை பொறுத்தளவிற்கு நிறைய தோழர்களுக்கு என்ன விதிகள் இருக்கிறது என்பதை இன்னும் முழுமையாக அவர்கள் உணர்ந்தபாடாக நான் அறியவில்லை. நிறைய விண்ணப்பங்கள் அனுப்பப்படுவதில்லை, அனுப்பினாலும் அவைகள் எல்லாம் நிராகரிக்கப்படுகின்றன. GDS ஊழியருடைய கருணை அடிப்படையிலே ஆன பணிகளுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும், எந்தெந்த நடைமுறை இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஜூலை 23 நாம் மிக தெளிவான ஒரு வீடியோவினை வெளியிட்டிருக்கின்றோம். அதை பார்வையிட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவு. நாம் ஒவ்வொரு ஆல்டர்னேட் டேட்ஸும், இன்னும் குறிப்பாக தொடர்ச்சியாக நாம் வீடியோக்களை வெளியிட்டிருப்பதனுடைய முழுமையான நோக்கமே தமிழகத்திலே நம்முடைய அஞ்சல் துறை ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாம் விதிகளை முழுமையாக அறிந்திருந்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான். இதை நான் ஒரு பொழுதுபோக்காக செய்யவில்லை, இதை ஒரு வேள்வியாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றேன். நான் வெளிப்படையாக, உண்மையாக, மனசுத்தியுடன் சொல்கின்றேன். இதை நான் ஒரு வேள்வியாக உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை பார்வையாளர்கள் பார்க்கின்றார்கள் என்பதையெல்லாம் பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அதே நேரத்திலே பார்க்கக்கூடியவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமைய வேண்டும், அவர்கள் பலருக்கு சொல்ல வேண்டும், இதனால் பலரும் பயன்பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்துடன் இதை ஒரு வேள்வியாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் உங்களிடம் வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான். இது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோவா அல்லது சம்பந்தப்படாத வீடியோவா என்றெல்லாம் பார்க்காமல் ஒரு முறை பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு உங்களுடைய விதி அறிவினை தூண்டும், உங்களுடைய அறிவுத்திறனை தூண்டும். உங்களுடைய அறிவுத்திறன் தூண்டுகின்ற பொழுது அருகில் இருக்கக்கூடிய 2-3 பேர் அதன் மூலம் பயனடைவார்கள். இது போன்ற வாய்ப்புகளை நிச்சயமாக நாம் தவறவிடக் கூடாது என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்களில் மூத்தவன் என்கின்ற அடிப்படையிலே, உங்களுடன் தினந்தோறும் பழகுகின்றவன் என்கின்ற அடிப்படையிலே, உங்களுடைய என்றென்றும் நலன் விரும்பி என்கின்ற அடிப்படையிலே இந்த வேண்டுகோளை வைத்து முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.